கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. இன்றைய நாள் தியானத்திற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இது தேவன் தரும் வாக்கு. ஆசீர்வாதங்களை தேடி இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அங்குமிங்கும் அலைகின்ற ஒரு கூட்டமாக காணப்படுகிறார்கள். அநேகர் சில ஜெப கோபுரங்களை தேடியும் ஜெப தோட்டங்களையும் ஜெப மலைகளையும் பல வாசல்களையும் தேடி அலைகிற காட்சியை காணக்கூடும். கர்த்தருடைய பரிசுத்த வேதம் சொல்லுவதை கேளுங்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். தேவனாகிய கர்த்தர் தமது ஜனங்களுக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் அரைகுறையானது அல்ல. அபரிதமான மிகுந்த திரளான ஆசீர்வாதங்களையே தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக வைத்திருக்கிறார். அதை தருகிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அது என்ன? நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்குள் எல்லாவற்றிலும் உண்மையாயிருப்போமானால் நம்மை தேடி ஆசீர்வாதங்கள் வந்து சேருகிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே, சபை வாழ்க்கையிலே தேவனுக்குள் உண்மையாய் நாம் காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அநேக சபைகளிலே ஆசீர்வாதம் தட்டில் வைத்து கொடுக்கிறார்கள். வியாபார நோக்கோடு செயல்படுகின்ற இந்த ஆசீர்வாத தட்டை நீங்கள் ஏலத்தில் எடுப்பதினால் அதில் ஆசீர்வாதம் வராது, நிச்சயம் வராது. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அவருடைய வார்த்தைகளின் மூலமாக வருகிறது. ஆபிரகாம் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று நெகேமியா 9:8 சொல்லுகிறது. என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று என்னாகமம் 12:7 வேதம் சொல்லுகிறது. இதை எபிரேயரை ஆக்கியோன் எபிரேயர் 3:2-5 வசனங்களில் மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததியாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் நாமும் ஆபிரகாமைப் போல ஆண்டவருக்கு உண்மையாயிருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எந்த ஒரு சிறிய சமுதாய பணியானாலும், குடும்ப பணியானாலும், ஊழிய பணிகளாக இருந்தாலும் அதை உண்மையுடன் செய்ய வேண்டும். மத்தேயு 25:21-23 சொல்லப்பட்டிருக்கிற தாளந்தை குறித்திய அந்த ஓமைகளில் ஒரு தாளந்தை வாங்கியவன் அதை பயன்படுத்தாமல் போய் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான். 5 தாளந்தையும் 2 தாளந்தையும் வாங்கினவன் அதை கொண்டு மேலும் தாளந்துகளை சம்பாதித்ததனால் அவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு அழைப்புக்கு பாத்திரமாய் காணப்படுகிறான். அவர் சொன்னார், உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாகி வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி ஆண்டவர் சொல்லும்படியான ஒரு வாக்கியத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். மரணபரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்து இந்த நாளிலும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.